குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. இதுகுறித்து செய்தியாளர் ஹனிகுமாரிடம் கூடுதல் விவரங்களை கேட்டு பெறலாம். ஹனிகுமார், குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தொடங்கும் நிலையில் ஆளும் பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் வியூகம் என்னவாக இருக்கிறது? கார்த்திகேயன், நாட்டினுடைய முதல் குடிமகனை தேர்ந்தெடுப்பதற்கான வேட்புமனு தாக்கல் இன்று முதல் துவங்குகிறது. இதனையடுத்து குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான தேர்தல் களம் சூடுபிடிக்க துவங்கியிருக்கிறது. காட்சிகள் விறுவிறுப்பு அடைய துவங்கியிருக்கிறது. ஏற்கனவே எதிர்க்கட்சிகள் தரப்பிலும் ஆளுங்கட்சியான தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பிலும் பல்வேறு விதமான வியூகங்கள் வகுப்பட்டிருக்கின்றன. பல்வேறு விதமான நடைமுறைகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக பாரதிய ஜனதாவினுடைய தேசிய தலைவர் அமித்ஷா அவர்கள் 3 பேர் கொண்ட குழு ஒன்றை அமைத்திருக்கிறார். மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், அருண் ஜேட்லி, வெங்கையா நாயுடு உள்ளிட்ட 3 மூத்த அமைச்சர்கள் தலைமையிலான குழு ஒன்றை அமைத்திருக்கிறார்கள். இவர்கள் எதிர்க்கட்சிகள் தரப்பிலும் அதேபோல ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய கூட்டணிகள் தரப்பிலும் குடியரசுத் தலைவர் தேர்தல் தொடர்பாக பேச்சுவார்த்தைகளை துவங்குவார்கள், நடத்துவார்கள். அது தொடர்பான முன்னேற்றங்களை அவர்கள் முன்னெடுத்து செல்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதேபோல இன்றைக்கு எதிர்க்கட்சிகள் சார்பில் ஒரு மிகப்பெரிய கூட்டமுறை நடைபெறுகிறது. ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையில் எதிர்க்கட்சிகள் அனைவரையும் ஒருங்கிணைத்து கூட்டமுறை நடத்தியிருந்தது. அந்த எதிர்க்கட்சிகளுடைய கூட்டம் இன்று மாலை 4 மணி அளவில் பாராளுமன்ற வளாகத்தில் இன்று நடைபெற இருக்கிறது. ஏற்கனவே எதிர்க்கட்சிகள் தரப்பில் இதற்காக 10 பேர் கொண்ட குழு ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது. குலாம் நபி ஆசாத், மல்லிகார்ஜுன கார்கே, திமுக தரப்பில் RS பாரதி, அதேபோல சமாஜ்வாதி, பகுஜன் சமாஜ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை சார்ந்த 10 பேர் கொண்ட குழு ஒன்று துவங்கப்பட்டிருந்தது. அந்த எதிர்க்கட்சிகள் அனைவருமே இன்று மாலை ஒன்று கூடி இந்த குடியரசுத் தலைவர் தேர்தல் தொடர்பாக பல்வேறு விதமான ஆலோசனை நடத்த இருக்கிறார்கள். ஏற்கனவே நேற்றைக்கு வெங்கையா நாயுடு அவர்கள் பேசுகின்ற போது இந்த குடியரசுத் தலைவருக்கான வேட்பாளர் தொடர்பாக நாங்கள் எதிர்க்கட்சிகளையும் கலந்து ஆலோசிப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே இது தொடர்பாக வெங்கையா நாயுடு, ராஜ்நாத் சிங் மற்றும் அருண் ஜேட்லி ஆகியோர் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி அவர்களையும் சந்தித்து பேசுவார்கள், ஒருமித்த கருத்து ஏற்படுத்த முயல்வார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதே போல நேற்றைக்கு அமித்ஷா அவர்கள் வெங்கையா நாயுடு மற்றும் ராஜ்நாத் சிங் இருவருடைய வீடுகளுக்கும் சென்று இந்த குடியரசுத் தலைவர் தேர்தல் தொடர்பாக பல்வேறு விதமான ஆலோசனை நடத்தியிருக்கிறார்கள். நாளைக்கு பாரதிய ஜனதாவினுடைய மத்திய பாராளுமன்ற குழு கூட்டம் நடைபெறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே பல்வேறு விதமான வியூகங்கள் முன்னெடுக்கப்பட்டு இது தொடர்பான நடைமுறைகள் வேகமெடுக்கப்பட்டிருக்கின்றன. அநேகமாக நாளைக்கு பாரதிய ஜனதாவின் சார்பாக குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் அறிவிக்கப்படுவார்கள் என்று பாரதிய ஜனதாவினுடைய வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கி இருக்கும் நிலையில என்றோடு நிறைவடைய இருக்கு ஹனிகுமார்? நிச்சயமா பொதுவாகவே இந்த வேட்புமனு தாக்கலுக்கான நிறைவு என்பது ஜூன் 28ஆம் தேதியோடு நிறைவடைய இருக்கிறது. குறிப்பாக பிரசிடென்ட் எலெக்ஷனில் எந்த விதமான போட்டியும் இல்லை அப்படின்னா, அதாவது ஆளுங்கட்சி நிறுத்தக்கூடிய வேட்பாளருக்கு எல்லா கட்சிகளும் ஆதரவு தெரிவித்து யாருமே வேட்பாளர் நிறுத்தவில்லை என்றால் தேர்தல் நடத்துவதற்கான அவசியமே இருக்காது. ஆளுங்கட்சியின் சார்பாக நிறுத்தப்படக்கூடிய வேட்பாளர் அன்அப்போஸ்டாக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு விடுவார். ஒருவேளை எதிர்க்கட்சிகள் சார்பில் வேட்பாளர் யாரும் நிறுத்தப்பட்டால் நிச்சயமாக ஜூலை 17ஆம் தேதி அன்றைக்கு தேர்தல் நடைபெறும். வாக்கு எண்ணிக்கை ஜூலை 20ஆம் தேதி அன்றைக்கு நடைபெறும். பொதுவாகவே ஆளுங்கட்சி சார்பில் யாரேனும் குடியரசுத் தலைவர் பதவிக்கு வேட்பாளராக நிறுத்தப்பட்டால் அந்த வேட்பாளர் குறித்து எதிர்க்கட்சிகளோடும் கலந்து ஆலோசித்து இவர்தான் எங்களுடைய வேட்பாளர், இவருக்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள், உங்களுடைய ஆதரவு அவசியம் என்பது ஆளுங்கட்சி கேட்பது ஒரு மரபாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலே தற்போது ஆளுங்கட்சியான பாரதிய ஜனதாவின் தரப்பிலும் எங்களுடைய வேட்பாளர் இவர்தான், உங்களுடைய ஆதரவை தாருங்கள், ஒருமனதாக இவரை தேர்வு செய்ய உங்களுடைய ஆதரவை தாருங்கள் என்று காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து எதிர்க்கட்சிகளிடம் தங்களுடைய ஆதரவை கோரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது ஒரு மரபாக பார்க்கப்படுகிறது. ஒருவேளை காங்கிரஸ் தங்களுடைய சார்பில் வேட்பாளரை நிறுத்தும் என்று தெரிந்தாலும் கூட இது ஒரு மரபாக இருப்பதன் காரணமாக, ஏனென்றால் குடியரசுத் தலைவர் என்பவர் ஒரு கட்சிகளுக்கு அப்பாற்பட்டவர். இந்த கட்சி அந்த கட்சி என்றெல்லாம் சொல்ல முடியாது. ஒருவேளை குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டால் அவர் எந்த கட்சியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறாரோ அவர் அந்த கட்சியிலிருந்து தன்னுடைய அந்த உறுப்பினரை கூட அவர் விலகி விடுவார். ஆக குடியரசுத் தலைவர் என்பது ஒரு அரசினுடைய தலைவராக பார்க்கப்படுகிறார். அதற்கு அனைவருடைய சம்மதமும் ஒருமித்த கருத்தும் தேவை என்பதுதான் ஒரு பொதுவான நடைமுறை மற்றும் மரபாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலே ஆளுங்கட்சியின் சார்பாக யார் நிறுத்தப்பட்டாலும், ஒருவேளை காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சியின் சார்பில் யாரும் வேட்பாளர் நிறுத்தப்பட்டாலும் சரி, அவருடைய ஆதரவை கோருவது என்பது ஒரு மரபாக இருக்கிறது. அதற்கான நடைமுறைகள் துவங்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது.